மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். என்பது மட்டுமில்லாமல் திருமண சுபவிசேஷங்களில் எப்போதுமே 4 ராசிக்காரர்கள் பொருந்தி வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ராசிக்காரர்களைப் பற்றியும் பார்ப்போம். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொருந்தாத ராசி ஆகாத ராசி கெடுதல் செய்யக்கூடிய ராசிகள் யார் யார் என்று பார்ப்போம். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியும் 6வது ராசியும் துரோகம் செய்யக்கூடிய ராசிகள். இந்த ராசிகளின் ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய ஆதிபத்தியங்களாக இருக்கிறது. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அதிக அளவிலான துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியாக இருப்பது விருச்சகம் ராசி. ஏன் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 8வது ராசி ஆகாத ராசியாகிறது என்று பார்க்கின்றபோது 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு ஆகாது. 8ஆம் இடமென்பது தீராத பிரச்சனைகளை உடையது. தீராத நோய்களை சொல்லக்கூடியது. கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்றவற்றை சொல்லக்கூடியது. தீராத பகையை கூறக்கூடியது. 8வது இடம் வாழ்க்கையில் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்றவற்றை கூறுவது. 8ஆம் இடம் தற்கொலையை கூட குறிக்கக்கூடியது. எனவே தான் உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியான விருச்சிகம் ராசி ஆகாத ராசியாக கருதப்படுகிறது. ராசிக்கு 6ஆம் இடம் என்பது வழக்கு நோய் கடன் எதிர்ப்பு எதிரிகள் தவறான முடிவு தவறான திட்டம் இவைகளெல்லாம் 6ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. எனவே உங்களுடைய ராசிக்கு 6வது ராசி உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ராசியாக அமைகிறது. அதனால் உங்களுக்கு கஷ்டநஷ்டங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் அதிகம் ஏற்படும். இவற்றால் உங்களுக்கு எப்போதும் சிரமமும் சிக்கல்களும் வாழ்க்கையில் முன்னேற்ற தடைகளும் இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 6வது ராசி என்பது கன்னிராசி. எனவே கன்னிராசிக்காரர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடித்தமாக இருக்கமாட்டார்கள். நெருக்கமாக இருக்கமாட்டார்கள். உதவி செய்பவர்களாக இருக்கமாட்டார்கள். மாறாக உபத்திரவம் கொடுப்பவர்களாகவே இருப்பார்கள். என்றாலும் ராசிக்கு 6வது ராசியின் ஒரு சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஒத்துவரும். 6வது ராசிக்காரர்களிலும் உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டக்காரர்கள் இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உங்களுக்கு துணை புரிவார்கள். எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான 6ஆம் இடமான 2 ராசிக்காரர்களும் ஆகாத ராசிக்காரர்களாக கருதப்படுகிறது. அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு திருமண விஷயங்களில் முக்கியமாக 6வது ராசி 8வது ராசி பொருந்தாத ராசியாகிறது. 8வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. இவர்களால் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சுகம் அடையமாட்டீர்கள். ஆனால் நிறைய பேர் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கன்னிராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக பெற்றிருக்கலாம். நிறைய பேர் விருச்சிகராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக பெற்றிருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதும் முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் அந்த திருமண பந்த ஒற்றுமை என்பது குறைவாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண பந்தத்தில் 3வது ராசியும் 11வது ராசியும் என்றைக்கும் பெரிய முன்னேற்றங்களை கொடுக்காது. எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாலர்களும் திருமண விஷயத்தில் இந்த ராசிக்காரர்களை தவிர்ப்பது மிகச்சிறப்பு. மிக முக்கியமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண பந்தத்தில் 3வது ராசி ஒத்துவராது. 11வது ராசி கும்பமும் சிறப்பு தராது. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3வது ராசி 11வது ராசி என்னைக்குமே திருமண விஷயங்களில் ஒத்துவராத ராசியாக இருக்கும். இது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. திருமண விஷயங்களில் 3வது ராசிக்காரர்களை 11வது ராசிக்காரர்களை மேஷம் ராசிக்காரர்கள் திருமணம் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தல் நல்லது. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 3வது ராசி மிதுனம் ராசி 11வது ராசி கும்பம் ராசி. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியாக இருக்கக்கூடிய நண்பர்களாகிருந்தாலும் சரி தொழில் கூட்டாளியாகிருந்தாலும் வேலையாட்களாகிருந்தாலும் என எந்தவிதத்திலும் உங்களுக்கு ஆகாத விதத்தில்தான் இருக்கும். அதேபோன்று உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி 11வது ராசியான கும்பம் ராசி 3வது ராசியான மிதுனம் ராசி இவர்களையெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்கப்பட வேண்டியவர்களாக கருதப்படுகிறது. இவர்களால் உங்களுக்கு ஒருபோதும் நன்மைகள் கிடைக்காது. உங்களுடன் நெருங்கி பழகினாலும் இவர்கள் உங்களுடைய முதுகில் குத்தக்கூடிய கூடவே இருந்து குழிபறிக்கக்கூடிய துரோகிகளாகத்தான் இருப்பார்கள். இவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் இருக்காது. மாறாக கஷ்டநஷ்டங்கள்தான் நிறைந்திருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய திருமண விஷயத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஆகாத நட்சத்திரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லது. திருமண பொருத்தம் பார்க்கின்றபோது பெண் நட்சத்திரத்திற்குதான் ஆண் நட்சத்திரம் பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும். ஆண் நட்சத்திரத்தில் இருந்து பெண் நட்சத்திரம் பொருந்துகிறதா என்று பார்ப்பதை தவிர்த்தல் நல்லது.
மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தில், பூசம் நட்சத்திரத்தில், பூராடம் நட்சத்திரத்தில், உத்திரம் 2, 3, 4 பாதங்களில், அஸ்தம் நட்சத்திரத்தில், சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த திருவோணம் நட்சத்திரத்தில், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த ஆண்களை பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடன் சேர்க்கக்கூடாது. மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் இருந்தால் கார்த்திகை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் போன்ற நட்சத்திரம் கொண்ட ஆண்களை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடன் சேர்க்கக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தில், ஆயில்யம் நட்சத்திரத்தில், உத்திரம், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், கேட்டை, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுடன் திருமண பந்தத்தில் சேர்ப்பதை தவிர்த்தல் சிறப்பு. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய சிறப்புகளென்று பார்க்கின்றபோது மேஷம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் முதன்மையான ராசியாகும். மனித உறுப்புகளில் தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது மேஷம் ராசி. ஆண் ராசி நெருப்பு ராசி, சரம் ராசியில் முதல் ராசி இந்த மேஷம் ராசி. உருவத்தில் கெட்டா ஆட்டை குறிக்கக்கூடியது இந்த மேஷம் ராசி. அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் மேஷம் ராசிக்குள்ளடங்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷம் ராசிக்குள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவார் என்பது மட்டுமில்லாமல் மூலத்திரிகோண பலம் பெறுவார். மேஷம் ராசியில் சூரியன் உச்சம் பெறுவார். சனி பகவான் நீச்ச பலம் பெறுவார். மேஷம் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சனி வீட்டில் உச்சம் பெறுவார். அந்த சனி உங்களுடைய ராசிக்குள் நீச்சம் பெறுவார். மேஷம் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவார். மேஷ ராசிக்காரர்களுக்கு தைரியம் இருந்து கொண்டே இருக்கும். அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள். அதிக சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர்கள், எல்லா காரியத்தையும் சுலபமாக முடிக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள். மற்றவர்களால் முடியாத காரியங்களை எளிதில் முடிக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள். கம்பீரமான தோற்றத்தை உடையவர்கள் நீங்கள். மேஷம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் உடலில் நல்ல இரத்த ஓட்டம் உடையவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள் என்பதால் நீண்ட ஆயுள் பலமிருக்கும். எப்போதும் துருதுருவென்று இருக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். ஏனெனில் கெட்ட ஆடு ஒரு இடத்தில் நிற்காது, அங்கு இங்கு ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கமாட்டார்கள், எங்கும் சுற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள். மேஷம் ராசிக்காரர்கள் உடல் பலம் கொண்டவர்கள், வாழ்க்கையில் எதையும் எளிமையாக ஜெயிக்கக்கூடியவர்கள். மேஷம் ராசிக்காரர்கள் முட்டி மோதி எப்படியாவது ஜெயித்துவிடுவீர்கள். மேஷம் ராசிக்காரர்கள் பின்வாங்குகிறார்களென்றால் பாயப்போகிறார்களென்று அர்த்தமாகும். அதிக திறமை உடையவர்கள், இரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். மேஷம் ராசிக்காரர்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகமிருக்கும். ஏனெனில் உங்களுக்கு 2ஆம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன். நாசுக்காக பேசக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள். வசீகரமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பேச்சில் வேகமும் விவேகமும் இருக்கும். சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் ஏமாறமாட்டீர்கள் என்பது மட்டுமில்லாமல் யாரையும் ஏமாற்றவும் மாட்டீர்கள். வீண் வம்பு சண்டைக்கு செல்லமாட்டீர்கள், வந்த சண்டையையும் எளிதில் விடமாட்டீர்கள். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்று தனி கொள்கை இருக்கும். நாட்டுக்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். உழைப்பதற்கு தயங்காதவர்கள். மேஷம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று நடத்துவீர்கள். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். எப்போதும் எங்கும் எதிலும் முதல்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அந்த அளவிற்கு மனதில் துணிச்சல் உடையவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள். நாட்டை காக்கக்கூடிய பணிகளில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு போராடும் குணமிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் அதிவேகத்தில் முடிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். மேஷம் ராசிக்காரர்களுக்கு சீருடை சார்ந்த இராணுவம், போலீஸ், மருத்துவம், கடற்படை, வானியல் படை, தீயணைப்புத் துறை போன்ற பணிகளில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில், மெக்கானிக்கல் சார்ந்த துறையில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில், இயற்பியல் சார்ந்த துறையில், சிவில் சார்ந்த துறையில், ரியல் எஸ்டேட் துறையில் ஜொலிக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்களாகத்தான் இருக்கும். நாட்டை பாதுகாக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்துறையிலும் இருப்பவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்களாகத்தான் இருக்கும். கிராம அதிகாரிகள், தாசில்தார், கவர்னர், கலெக்டர் போன்ற அதிகாரத்துறைகளில் இருப்பவர்கள் பெரும்பாலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்களாகத்தான் இருக்கும்.
ஏனெனில் மேஷம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்பது மட்டுமில்லாமல் மேஷம் ராசிக்குள் சூரியன் உச்சம் பெறுவார். எனவே தலைமை பொறுப்புகள் அதிகார பொறுப்புகள் எல்லாமே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களிடமிருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சமுதாயத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த தனித்துவம் உண்டு. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சனி பகவானின் வீட்டில் உச்சம் பெறுகிறார். சனி பகவான் தொழில்காரகன். எனவே உத்தியோகத்தின் மீது முழுமையான ஈடுபாடு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தை உங்களுடைய உயிராக நினைப்பீர்கள். சொந்த தொழில் சொந்த வியாபாரத்தை விட அதிகமாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்களாகத்தான் இருக்கும். தனக்கு என்று ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு அந்த வட்டத்தில் சரியாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள். வாழ்க்கைத் துணையின் மீது அதிக அளவிலான பிரியமுடையவர்களாக இருப்பீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஏனெனில் மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியங்களை நீங்கள் முடித்துக் காட்டக்கூடியவர்கள். 20 பேர் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் ஒருவரே செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள். வேலையில் அதிக வேகமும் நுணுக்கமும் இருக்கும் உங்களிடம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான்.